இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த ஔருது உத்சவய, அதாவது புது வருட கொண்டாட்டங்கள், தமிழ் சிங்கள புது வருடத்தை முன்னிட்டு இந்த புது வருட கொண்டாட்டங்கள் நாடளாவிய ரீதியில் பல இடங்களில் நடந்து வருகின்றது. கேகல்ல பிரதேசத்திலே ஒரு புது வருட கொண்டாட்டத்தின் போது தனது பழைய காதலி, அந்த பழைய காதலியை ஒருவர் சந்தித்திருக்கின்றார். இந்த புது வருட கொண்டாட்டங்களில் உங்களுக்கு தெரியும், இந்த பால் போத்தலில் அதை சூப்பி என்று சொல்வார்கள், அந்த சூப்பியை வைத்து ஒருவர் என்ன செய்ய வேண்டும், ஒரு பெண் தரப்பிலிருந்து ஆண் தரப்புக்கு அதன் மூலமாக பால் நிரப்பப்பட்ட அந்த குப்பியை வழங்க வேண்டும். யார் வேகமாக அதை குடித்துவிட்டு மறுமுனைக்கு செல்கின்றார்களோ அவர்கள்தான் வெற்றியாளராக அந்த போட்டியிலே கருதப்படுவார்கள். இப்படி இவர் இந்த பழைய காதலியை சந்தித்து இருவரும் ஒன்றாக சேர்ந்து கலந்து கொண்ட பால் குடிக்கும் போட்டியில் என்ன நடந்தது? இன்றைய தினமின பத்திரிகையில் செய்தி வெளியாகிறது. කෑගලු අවුරුදු උත්සවයකදී කලින් පෙම්වතියත් එක්ක සූප්පුවෙන් කිරිබිව් සැමියා ගෙදරින් එළවා දමලා. කෑගල්ல புத்தாண்டு நிகழ்வில் தன் பழைய காதலியுடன் அதாவது சூப்பியின் மூலமாக பால் குடித்த கணவர் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார். இது கேகல்ல பிரதேசத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. தனது பழைய காதலியுடன் போட்டியில் கலந்து கொண்டவர் தனது மனைவியாலும் பிள்ளைகளாலும் வீட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார். இது போன்ற சம்பவங்கள் அதிகமாக இது போன்ற காலங்களில் நடைபெறும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.